हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरंगपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदि त्वयिगाघमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां। जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैभायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धम्। संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। நித்தியமே ஒவ்வொரு லீலையை செய்யக்கூடிய பகவான் தன்னுடைய சிருஷ்டியில் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்துண்டு இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய பெருமான் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்துண்டு பிரம்மாவுக்குள்ளே இருந்துண்டு சிருஷ்டியும் பண்ணிண்டு
கோகுலத்தில் அவதாரம் பண்ணி பிரம்மாவையே மயக்கக்கூடிய விஷயமான நேரடிய சிருஷ்டியையும் தானே பகவான் பண்ணினான். இது பகவான் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் சாத்தியமே தவிர மனுஷனால இது சாத்தியம் இல்லை. பகவான் மாடு மேய்க்கிற குலத்தில் அவதரித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லீலைகளை பகவான் செஞ்சுட்டு வரான். அவன் செய்யக்கூடிய இந்த லீலைகளை குழந்தைகள்லாம் பிருந்தாவனத்துக்கு திருப்பி மாடு மேய்ச்சிட்டு திருப்பி வரும்பொழுது ஒருத்தர் கிருஷ்ணனுடைய மகிமையை பேசிண்டே வருவாளாம். அதுபோல பகவான் பலராமனும் கிருஷ்ணனுமா சேர்ந்து பலவிதமான லீலைகளை நிகழ்த்துறார். அதில் ஒரு சமயம் பிருந்தாவனம் மாடு மேய்க்க போகும் பொழுது பகவான் இப்போ நாம் சொன்ன இந்த லீலைகள்லாம் பகவான் அப்படிங்கிறத வெளிப்படுத்திகிட்டே இருக்காம ராமாவதாரத்தில் முழுக்க தன்னை பகவான்னு காட்டின்றதே கிடையாது. ஆனால் சில இடங்களில் தன்னுடைய பகவத்வத்தை காட்ட வேண்டிய அவசியம் வருது. பகவத்வத்தை காட்டும் பொழுது நாசயாமி ஜெகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம்னு சொல்லும் பொழுது பகவத்வம் வெளிப்படுறது. சக்கரபாணியாக இருந்து சம்ஹாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோதண்டபாணியாக இருந்தே சர்வலோகத்தையும் நான் சம்ஹாரம் பண்ணிடுவேன்னு சொல்லும் பொழுது பகவான்கிறது அங்கே வெளிப்படுறது. அதுபோல ராவணனை வதம் பண்ணி அந்த ராவணனுடைய மனைவி மந்தோதரி கிருஷ்ணனை ராமரை ஸ்தோத்திரம் பண்ண வரும்பொழுது அவள் ராவணனை பார்த்து புலம்புறா. அந்த மந்தோதரி பதிவிரதையானதுனால அவளுக்குன்னு வியக்தமேஷ மகாயோகின் பரமாத்மா சனாதனஹா தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹான்னு சங்கச்சக்கர கதாபாணியா பகவான் அவளுக்கு காட்சி கொடுத்தான்னு அங்கே ராமாயணத்தில். அப்போ இதெல்லாம் பகவத்வத்தை வெளிப்படுத்துறது. சில இடங்களில் தான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு போய் கோகுலத்தில் விடுன்னு சொல்கிறதுலேருந்தே பகவத்வம் வெளிப்படுறது. தான் பகவான் தான் அப்படிங்கிறத அப்பப்போ தன் திருவிளையாடல்கள் மூலமாக பகவான் நிரூபிக்கிறான். பலராமனும் கிருஷ்ணனும் தன் தோழர்களோட மாடு மேய்க்க புறப்பட்டு வரா. சீதாமா நாம கோபாலோ ராம கேசவயோசகாம் சுபலஸ்தோஹ கிருஷ்ணாத்யாம் கோபா பிரேம்னேதமப்ருவன். சீதாமன், சுபலன், ஸ்தோக கிருஷ்ணன், அர்ஜுனன், வரூதவன், தேவப்பிரஸ்தன் இப்படின்னு நிறையா தோழர்கள். இந்த தோழர்கள்லாம் கிருஷ்ணனிடத்தையும் பலராமனிடத்தையும் பிரேமையோட சொல்கிறா. ராம ராம மகாபாகோ கிருஷ்ணதுஷ்ட நிபர்ஹன இதோ விதூரே சுமஹத் வனம் தாலாலி சங்குலம். பலராமனை பார்த்து சொல்கிறார், கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து எங்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய கிருஷ்ணா பலராமா, இந்த காட்டிலேயே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனால் பனைமரங்காடு இருக்குது. பனைமரங்களாக அங்கே நிறையா இருக்கும்.
फलानि तत्र भूरीनि पतन्ति पतितानि च सन्ति किं तु अवरुद्धानि धेनुकेन दुरात्मना. அந்த பனைமரக்காட்டில் நிறையா பழங்கள் நிறைய தரையில் விழுந்திருக்கு. இப்பொழுதும் நிறையா விழருது. ஆனால் தேனுகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அந்த பழங்களை எடுக்க விடாமல் தொந்தரவு பண்ணுறான். சோதி வீரிய சுரோ ராம ஹே கிருஷ்ண கர ரூபதிருக்கு ஆத்மதுல்ய பலைரண்யை ஞாதிபிர் பகுபிர்விதா. மகாபலம் பொருந்திய அசுரன் அவன், தேனுகாசுரன். கழுத ரூபத்தில் இருப்பான். கழுத ரூபத்தில் இருக்கக்கூடிய அவன் அந்த அசுரனை நீங்கள்லாம் எதிரிகளை அழிக்கிறதுனால அந்த அசுரன் மனிதர்களெல்லாம் சாப்பிட்றான். பசுக்கள் கண்ணுக்குட்டிகள் எதையும் கவனிக்காமல் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய மிருகம் அவன். அதனாலே அந்த காட்டுக்கு யாராலையும் போக முடியல. வித்யந்தே அபுக்த பூர்வாணி பலானி சுரபீனி ச ஏஷவை சுரபிர்கந்தோ விஷூச்சி நோவகிருஹ்யதே. அந்த காட்டிலேருந்து நல்ல மனம் வரக்கூடிய பழங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அந்த மனம் காற்று வழியாக எங்கள் மூக்குக்கு வரும் எப்பொழுதும். அதனால் அந்த பழங்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. பிரயச்ச தானின கிருஷ்ண கந்த லோபித சேதசாம் வாஞ்சாஸ்தி மகதி ராம கம்யதாம் எதி ரோச்சதே. அந்த பழத்தை சாப்பிடணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. பலராமா கிருஷ்ணா நீங்கள் தான் அதை கொண்டு வந்து கொடுக்கணும். இப்படி இவா சொல்கிறா. இந்த குழந்தைகள் நண்பர்கள் சொல்கிறத கேட்டதும் பலராமனும் கிருஷ்ணனும் மந்தஹாசம் பண்ணிட்டு அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தோழர்களையும் அழைச்சிட்டு அந்த பனங்காட்டுக்கு வரா. பல பிரவிஷ்ய பாகுபியாம் தாலான் சம்பரிகம்பயன் பலானி பாதயாமாச மதங்கஜ இவௌஜசா. அந்த வனத்துக்குள்ளே புகுந்த பலராமன் மத யானை எப்படி நடந்துக்குமோ அதுபோல் ஒரு வேகத்தோட அங்கே இருக்கக்கூடிய மரங்களை அப்படி ஒரு உழுக்கிறார். அந்த மரங்களை உழுக்கும் பொழுது பழங்கள்லாம் வந்து விடருது. இப்படி பழங்கள்லாம் விழக்கூடிய சப்தம் இந்த தேனுகாசுரனுடைய காதில் போய் விழருதான். பலானாம் பததாம் சப்தம் நிஷம்யாசுர ராசபகாம் அப்யதாவத் க்ஷிதிதலம் சனகம் பரிகம்பயன். அந்த தேனுகாசுரன் மலையே நடுங்கும்படியாக பூமியே நடுங்கும்படியாக ஓடி வரான். அப்படி ஓடி வந்து கர் கர்னு பெரிய சத்தம் போடுறான். பலராமனுடைய மார்பிலேயே வந்து உதைச்சானான். மறுபடியும் பலராமனிடத்தில் நெருங்கி பலராமனை அடிக்கணும்னு ஓடி வரான். அப்படி அடிக்க ஓடி வரும்பொழுது சதம் கிரஹீத்வா பிரபதோஹோ பிராமயித்வைக பாணினா சிக்ஷேப திருணராஜாக்ரே பிராமண தியக்த ஜீவிதம். அப்படி அவனை உதைக்க காலை தூக்கும் பொழுது அந்த பின்னங்காலை பிடிச்சி பலராமர் அவனுடைய 2 காலையும் பிடிச்சி அப்படி தலைக்கு மேலே அப்படி சுழற்றுறதுலேயே அவன் உயிர் போயிடுது. அப்படி உயிர் போய் அந்த 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 தேனுகாசுரனை அங்கே இருக்கக்கூடிய பனைமரத்தை அப்படி அடிக்கிறார். அப்படி அடிக்கும் பொழுது அந்த அசுரன் அந்த பனைமரத்தில் பட்டு பனைமரம் முறிஞ்சி வேரோடு விழருது. அது விழும் பொழுது இன்னொரு பனைமரத்தில் போய் விழருது. அந்த பனைமரம் வேரோடு விழருது. இப்படி ஒரு மரம் இன்னொரு மரத்தில் போய் மோதி இன்னொரு மரத்தில் போய் பலவித
பல பனைமரங்கள் அப்படியே சரிந்து விழர்தான். பலஸ்ய லீலையோ சிருஷ்ட கரதேக ஹதாக தாலாஷ்டகம் பிரே சர்வே மகாவாதேரிதா இவ. பலராமன் விளையாட்டாவே அடித்தார் இந்த தேனுகாசுரனை. ஆனால் அப்படி விளையாட்டாக அவர் அடித்து பண்ணினது சுழற்காற்று வந்து புயல் வந்து மரங்கள்லாம் விழுந்தா எப்படி இருக்குமோ அதுபோல விழுந்ததாம். அதுபோல விழுந்தது. உடனே என்ன ஆயிடுத்துனா தயோஹோ தத் சுமஹத் கர்ம நிஷாமிய விபுதாதயா மூச்சுஹு புஷ்பவர்ஷாணி சக்ருர்வாத்யானி துஷ்டுஹு. இப்படி பலராமனும் கிருஷ்ணன் இந்த லீலைகளை பண்ணினதும் ஆகாசத்திலேருந்து தேவர்கள் புஷ்ப வருஷம் பண்ணினா, வாத்தியங்கள்லாம் வாசிச்சா. இப்படி பகவான் இந்த பண்ண லீலைகள் பீத்வா முகுந்த முகசாரக மக்ஷிபிருங்கைஹி தாபம் ஜகுர்விரகஜம் ரஜயோஷிதோஹ்னி தத்சத்கிருதிம் சமதிகம்ய விவேஷகோஷ்டம் சவ்ரீடஹாச வினயம் யதபாங்கமோக்ஷம். கோபிகைகள்லாம் பகவானை காத்தாலையும் சாயங்காலமும் 2 தடவை தான் பார்க்க முடியாது. கிருஷ்ணன் மாடு மேய்க்க போகும்பொழுது பார்க்குறான், மறுபடியும் திருப்பி வரும்பொழுது பார்க்குறான். கோபிகைகளும் அப்போ தான் பார்க்குறா. அந்த கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது கிருஷ்ணன் முகத்திலேருந்து இருக்கக்கூடிய தேன், திருமுகத் தாமரை, அவன் முகமே ஒரு தாமரை, அந்த தாமரையிலேருந்து வரக்கூடிய தேனை கோபிகைகள்லாம் கண்களாகிய வண்டுகளால் பருகிறான். அவன் கிளம்பி அவன் மாடு மேய்க்க போகும் பொழுது அவனை பிரிஞ்ச அந்த துக்கம், அவன் திருப்பி வரும் பொழுது அவனை பிரிஞ்ச அந்த துக்கம் திருப்பி அவனை பார்க்குற வரைக்கும் எப்படி சமாதானம் ஆகுதுன்னா, அவன் போகும் பொழுதே ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டு போகிறான். ஒரு மந்தஹாசம் தன் கடைக்கண் பார்வையை ஒருத்தொருத்தர் மேலேயும் செலுத்திட்டு போகிறான். அப்படி போகிறதுனாலேயே அவர்கள் அந்த ஒரு கிருஷ்ணன் தன்னை பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணினான், தன்னை பார்த்தான் அப்படிங்கிறதுனாலே அதை நினச்சிண்டே சாயங்காலம் வரைக்கும் தெம்பா இருக்காலம். மறுபடியும் பகவான் சாயங்காலம் மாடு மேய்ச்சிட்டு வரும்பொழுது பகவான் அவர்களை மறுபடியும் பார்க்குறான், மறுபடியும் மந்தஹாசம் பண்ணுறான். இதெல்லாம் பிரேமை. இந்த பிரேமைக்கு பிரேமையை வார்த்தையால் விவரிச்சிட முடியாது. அன்பு அப்படிங்கிறது வார்த்தையால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அது ஹிருதயத்தினால் புரியக்கூடிய விஷயம். பிரேமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரேமைங்கிறது சண்டை போடுறதோ ஒருத்தருக்கொத்தரம் அடிச்சிக்கிறதோ பிரேமை இல்லை. பகவானிடத்தில் இவர்கள்லாம் பண்ணக்கூடியது உத்தமமான பிரேமை அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு பகவானை தவிர வேற ஒரு அந்நியதா வஸ்து தெரியாது. பகவானுடைய சிந்தனையிலேயே எப்பொழுதும் காலத்தை கழிக்கக்கூடியவர்கள். பிரேமபக்தி இவர்களுக்கு தான். பிரேமபக்தின்னா அந்த பிரேம பக்தியில் பகவானை பார்க்கறது, பகவானுடைய நட, பகவானுடைய மந்தஹாசம், பகவானுடைய பார்வை, பகவான் கையை அசைக்கிறது, பகவான் கண் அசைக்கிறது, உதட்டை அசைக்கிறது என்று ஒவ்வொரு அங்கமும் பகவான் எப்படி அசைக்கிறானோ அதெல்லாம் ரசிச்சுட்டே இருப்பாய்வா. பகவான் பண்ணின லீலைகளெல்லாம் இந்த கோப சிறுவர்கள் கூட இருக்கிறவா ஒருத்தருக்கு பேசிகிட்டே வருவா. அதெல்லாம் கேட்டு திருப்தி அடைவா. கிருஷ்ணன் இன்னைக்கு இந்த லீலை பண்ணானாமே, இந்த லீலை பண்ணானாமே என்று. எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலை. அப்புறம் யமுனையினுடைய ஒரு மடுவில் காளியன் அப்படிங்கிற ஒரு விஷசர்ப்பம்
அது அங்கே தங்கிண்டு மற்ற ஜீவன்களெல்லாம் துன்புறுத்தின்னு இருக்கு. அந்த காளியனை அங்கேருந்து விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் பலராமனை ஆத்திலேயே விட்டுட்டு தன் தோழர்களோட வரான். விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணஹினா விபுஹு தஸ்யா விசுத்தி மன்விச்சன் சர்ப்பம் தமுதவாசயத். அந்த யமுனை காளியனால அசுத்தமாக போயிடுது. அதனால் அந்த பாம்பை அங்கேருந்து விரட்டினாத்தான் அது மறுபடியும் சுத்தமாக்க முடியுங்கிறதுனால பகவான் வரான். பரீட்சித்து கேட்குறான், கதமந்தர்ஜலே காதே நிகிருண்ணாத் பகவானஹிம் சவை பகுயுகாவாசம் யதாசீத் விப்ரகத்யதாம். அந்த ரொம்ப ஆழத்தில் யமுனையிலேயே ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை பகவான் எப்படி அடக்கினான்? அந்த காளியன் ஏன் பல யுகங்கள் அங்கே தங்கியிருந்தான் என்று கேட்குறான். மேலும் பிரம்மன் பகவதஸ்தஸ்ய பூம்னஸ்வச்சந்தவர்த்தினக கோபாலக உதாரச்சரிதம் கஸ்திருப்யேதாமிருதம் ஜுஷன். தன்னுடைய இஷ்டப்படி லீலைகளை செய்யக்கூடிய பகவான் அவனுடைய இந்த லீலைகளை பருகின்றிருக்கக்கூடியவன் எந்த மனிதன்தான் போரும்னு நினைப்பான்? பகவானுடைய லீலை எனக்கு போரும் அப்படின்னு யாரால் சொல்ல முடியும்? கேட்க கேட்க தெல்ல தெவிட்டாத ஒரு பேர் அமுது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் தோணும். அதனால் அந்த காளிய நர்த்தனத்தை விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்டுண்டான். காளிந்தியாம் காளியஸ்யாசீத்ரத கஷ்டித் விஷாக்னினா ஷப்யமானபயாயஸ்மின் பதந்த்யுபரிகாக்ககாக. யமுனையில் காளியன் அப்படிங்கிற விஷசர்ப்பத்துக்குன்னு ஒரு தனி மடு இருந்துதான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய விஷம் அவன் அப்படி அந்த ஜலத்துக்கு மேலே ஆகாச மார்க்கமாக ஒரு உஷ்ண காற்று விட்டான்னா ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பட்சிகள் அப்படியே பொசுங்கி போயிடும். அவன் இருக்கக்கூடிய அந்த மடுவில் இருக்கக்கூடிய ஜலத்தை கண்ணுக்குட்டிகள் யாராவது ஜலம் குடிச்சதுன்னா மயக்கமாய் போய்டுறது. அதனால் தம் சண்ட வேக விஷவீர்யம் அவேக்ஷதேன துஷ்டாம் நதீம் சகல சம்யமனாவதாரः கிருஷ்ண கதம்பமதிருஹ்ய ததோதி துங்கம் ஆஸ்போட்ய காடரசனோ ஞபதத்விஷோதே. தீய துஷ்டர்களை அடக்கணும்னு அவதாரம் பண்ணின பகவான் அந்த கொடுமையான விஷமுடைய காளியனுடைய பலம், அந்த விஷத்தினால கெட்டுப்போன யமுனை ஜலத்தை சுத்தம் பண்ணணும்னு காளியன் வெளியில் வரானா கொஞ்சம் தலை காட்டுறானான்னு வெளியிலேருந்து பார்க்குறான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அவன் வராததுனால கதம்ப மரம் அந்த பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. அந்த கதம்ப மரத்துக்கு மேலே ஏறிண்டான். புல்லாங்குழல் கானம் பண்ணினதை நிறுத்தி அதை இடுப்பில் சொருகின்றான். கை காலை ஒரு முண்டாசு தட்டின்றான். ஒரு தாவு தாவினான் அந்த யமுனை ஜலத்தில். சர்ப்பஹ்ரத புருஷசார நிபாத வேக சம்சோபிதோரக விஷோத்வசிதாம்புராசிஹி பரியக்ளுதோ விஷகஷாய விபீஷணோர்மிஹி தாவந்தனுஷதமனந்த பலஸ்ய கிம் ததே. பகவான் அப்பேற்பட்ட அந்த காளியனுடைய இருக்கக்கூடிய அந்த ஜலத்தில் ஒரு தாவு தாவினதும் கிருஷ்ணன் குதிச்ச வேகத்தில் ஏற்கனவே அந்த ஜலம் கொதிச்சுன்னு இருக்கான். அப்போ பகவான் குதிச்சதுனால
அந்த குதியினால் நிறைய அலைகள் ஏற்பட்டது. அந்த அலைகள் 100 வில்லடி தூரம் நாற்புறங்களையும் பரவியதாம். 100 வில்லடினா, ஒரு வில்லடிங்கிறது 1.25 கிலோமீட்டராம். அப்போ 100 வில்லடினா பகவான் குதிச்சதுலேயே அவ்வளவு தூரம் அது அந்த ஜலம் அலை மாறி போச்சு அப்படின்னா சர்வசக்தனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? வாசுகி மாதிரி பெரிய பாம்புகளையே அதுக்கு விஷத்தையே கொடுத்தவன் இந்த சர்வஜன் பகவான். அப்படி இருக்கிறவன் காளியனுடைய ஒரு கொட்டமெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவனுடைய அட்டகாசமெல்லாம் பகவான் இப்படி அதில் நல்லா நீச்சல் அடிக்கிறான். அததிக்ஷு விதிக்ஷு பதத்தும் உதகாதுரகாதிபதிஸ்தொது பாந்தமசாந்த ருஷாந்தமனாக. பகவான் அப்படி நீச்சல் அடிக்கிறத பார்த்தா அந்த காளியன் எங்கேயோ ஒரு தாழம்புதர் புதரில் தன் தலையை ஒடுக்கிண்டு விஸ்ராந்தி எடுத்துட்டு இருக்கக்கூடியவன் தஸ்ய ஹ்ருதே விஹரதோ புஜதண்டகூர்ண வார்கோஷமங்க வரவாரண விக்ரமஸ்ய ஆஸ்ருத்ய தத் ஸ்வசதனாபிபவம் நிரீக்ஷ்ய சக்ஷுஸ்ரவா சமரசத்ததமிருஷ்யமானகா. பகவான் அப்படி தரளம் பண்ணுறான். நீச்சல் அடிக்கும் பொழுது அதில் பெரிய சப்தம் வருது. இந்த சப்தத்தை கேட்ட காளியன் தான் இருக்கக்கூடிய இந்த இடத்த இப்படி சப்தம் எவன் பண்ணுறான் என்று இதை பார்க்காம இப்படி தலையை தூக்கினான். இப்படி தலையை தூக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய இந்த ரூபத்தை பார்த்ததுமே மயங்கி போயிட்டான். மகுடி ஊதாமையே நாம் படம் எடுக்கிறான். மகுடி ஊதாமையே பகவான்கிட்ட ஓடி வரான். தம் பிரேக்ஷணீய சுகுமார கணாவதாதம் ஸ்ரீவத்ஸபீதவசனம் ஸ்மிதசுந்தராஸ்யம் கிரீடந்தமப்ரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்மசுருஷா புஜயா சசாத. கிருஷ்ணனுடைய ஒரு திருமேனி அழகு, நீலமேக சாமலனாக இருக்கக்கூடிய அழகு, மார்புல கௌஸ்துபம், ஸ்ரீவத்சங்கிற மச்சம், கழுத்தில் கௌஸ்துபமணி மாலை, மஞ்சள் பட்டாட வஸ்திரம் உடுத்திண்டு அழகான ஒரு மந்தஹாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த தாமரை போன்ற திருமுகம், தாமரையினுடைய நடுவில் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்குமோ அதுபோல் சிவந்த சரணம். அப்படி கிருஷ்ணன் அப்படி பயமே இல்லாமல் தரளம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து இந்த காளியன் கிட்டக்க வந்து பகவானை தன்னுடைய வாளினால் நல்லா சுற்றி இருக்க பிடிச்சுட்டான். தம் நாகபோக பரிவீதம் அதிருஷ்டச்சேஷ்டம் ஆலோக்கிய தத் பிரியசகா பசுபாபிருஷாத்தாக கிருஷ்ணேர்பிதாத்மஸ்ருதர்த்த கலத்ரகாமா துக்கானுஷோக பயமூடதியோ நிபேதுஹோ. அப்படி பாம்புனால் சுற்றப்பட்டு அசைவே இல்லாமல் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்ததும் அங்கே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய மடுவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தோழர்கள் கோப சிறுவர்கள்லாம் ரொம்ப கவலை அடைஞ்சா. கிருஷ்ணா கிருஷ்ணா ஓடி வந்துடுறா, அது அகாசுரன் மாதிரி பாம்பு இல்லடா, வேண்டாண்டா கிருஷ்ணா, இந்த காளியன் ரொம்ப மோசமானவன்டா, இதுக்கு தான் உங்ககிட்ட இதை சொல்லாமல் இருந்தோண்டா கிருஷ்ணா. கிருஷ்ணனிடத்திலேயே சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் கிருஷ்ணன் இல்லாமல் இனி நாம் என்ன செய்வோம்னு அழறா, கூச்சலிடுறா. காவோ விஷாவத்சதர்யா கிரந்தமானா சுதுக்கிதாக கிருஷ்ணே நிஸ்தேக்ஷணா பீதா ருதத்யைவ தஸ்திரே. பசுக்களும் காளைகளும் கூட கிருஷ்ணன் இப்படி மாட்டின்னு இருக்கிறத பார்த்து கண்களால் கண்ணீர் விடுறது, அதுகளால் கூட ஒன்றும் செய்ய முடியல. பகவானை இப்படி நம்ம ஒன்றும் காப்பாற்ற முடியாமல் இருக்கோமேன்னு அதுக்கு கூட அந்த சிந்தனை வரதான். அத பிரஜே மகோத்பாதாக
த்ரிவிதா ஹ்யதி தாருணாஹ உத்பேதுர்புவி திவ்யாத்மனி ஆசன்னபய சம்ஷினஹ. அப்போது அந்த சமயத்தில் ஆகாசத்துலேருந்து கொல்லிக்கட்டை வந்து விழறதான். பூமியில் பூகம்பம் உண்டாகிற மாதிரி ஒரு சப்தம் வருது. அவரவர்களுக்கு உடம்புல இடது பக்கம் துடிக்கிறது. இந்த மாதிரி 3 விதமான துக்க நிமித்தம் தெரியறது. இப்படி ஏதோ ஒரு துக்கம் வரப்போகிறது அப்படின்னு கோகுலத்தில் இருக்கிறவாள்லாம் உணர்றா. தானா லக்ஷ பயோத்விக்னா கோபானந்த புரோகமாக வினா ராமேனகா கிருஷ்ணம் ஞாத்வா சாரயித்தும் கதம். பலராமன் இல்லாமல் கிருஷ்ணன் காட்டுக்கு போயிட்டானே மாடு மேய்க்கிறதுக்குன்னு தெரிந்து கொண்ட நந்தகோபன் இந்த குழந்தைகள்லாம் ஆங்காங்கு இப்படி சத்தம் போடுறதை பார்த்து என்னமோ பேராபத்து வந்துடுத்து போல இருக்கு என்று அந்த கலங்கி நிற்கிறா. கிளம்பி அவர்கள்லாம் ஒரு கூட்டமாக நந்தகோபன் யசோதை எல்லாருமா கிளம்பி வரா அந்த யமுனை கரைக்கு. தாம்ஸ்ததா காதரான் வீக்ஷ பகவான் மாதவோ பலஹா பிரகஸ்ய கிஞ்சின்னோவாச்ச பிரபாவஜ்ஞோ அனுஜஸ்ய சஹா. அவர்கள் அங்கேருந்து வந்து அந்த யமுனைக்கரையில் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஒருத்தருக்கொத்தர் கையை பிசைஞ்சுட்டு அப்படி கவலைப்பட்டு இருக்கும் பொழுது பலராமர் மட்டும் மந்தஹாசம் பண்ணுறார். ஏன்னா கிருஷ்ணனுடைய மகிமை தெரியுமே. தே தத்ர தத்ராப்ஜயவாங்குஷாசனி துவஜோபபன்னானி பதானி விஷ்பதேஹே மார்கே கவாம் அந்யபதாந்தராந்தரே நிரீக்ஷமானாயுரங்க சத்வராக. கிருஷ்ணன் யமுனைக்கு இங்கதான் வந்திருக்கான் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, பகவான் மாடு கண்ணுக்குட்டிகளை ஓட்டின்னு தோழர்களோட வரும்பொழுது கிருஷ்ணனுடைய காலடி தடம், அந்த காலுக்கு அடியில் அவன் காலுடைய பாதத்துக்கு அடியில் தாமரை யவம் வஜ்ரம் பத்மரேகை யவரேகை வஜ்ரரேகைன்னு இந்த ரேகைகள்லாம் அவன் திருவடியில் இருக்கிறதுனால அது அப்படியே பதிஞ்சு அந்த தரையிலேயே அடையாளம் காட்டுறது. அந்தர்ஹிருதே புஜகபோக பரீதமாராத் கிருஷ்ணம் நிரீகம் உபலப்ய ஜலாசயாந்தே கோபாம்ச மூடதிசனான் பரிதப் பசூம்ஸ்ச சங்கிரந்ததः பரமகஷ்மலமாபுரார்த்தாக. பகவான் இப்படி பாம்புனால சுத்தின்னு இருக்கான். அந்த பாம்பு பகவானை சுத்தின்னு இருக்கு. கோபர்கள்லாம் சிறுவர்கள்லாம் செய்வது என்னன்னு தெரியாமல் கண்களில் ஜலம் விட்டுண்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்பின்னு இருக்கா. பசுமாடு கண்டுகுட்டிகளும் மயங்கி விடருது. கோபிகைகள்லாம் பகவானிடத்தில் பேரன்பு கொண்டதுனால அவர்களும் கிருஷ்ணனை நினச்சி கதர்றா. பகவான் இப்படி போயிட்டானா உலகமே சூன்யமாக போயிடுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு கவலைப்படுறா. யசோதை கவலைப்படுறா. தா கிருஷ்ண மாதரமபத்யமனு பிரவிஷ்டாம் துல்யவ்யதா சமனுகிருஹ்ய சுஜஸ்ரவந்த்யः தாஸ்தாவ்ரஜ பிரிய கதா கதயந்த்ய ஆசன் கிருஷ்ணானனேர்பிதத்ருஷோ மிருதக பிரதீகாः. யசோதை கவலைப்படுறா. யசோதையினுடைய கவலை, குழந்தையை இப்படி நாம் பறி கொடுத்துட்டோமே, இந்த காளியன் இப்படி உயிரை குடிச்சிடுவான் போல இருக்கே என்று இப்படி கவலைப்படுறா. கிருஷ்ண பிராணான் நிர்பிஷதோ நந்தாதீன் வீக்ஷதம் ஹிருதம் பிரத்யஷேதத் ச பகவான் ராமகிருஷ்ணானுபாவவிதே. இப்படி யாராலையுமே இந்த காளியனிடத்திலிருந்து குழந்தையை காப்பாற்ற முடியலையேன்ட்டு நந்தகோபன் நாமே இனிமேல் குதிச்சு இதை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் என்று குதிக்க போகிற சமயம் பலராமன் தடுத்துட்டார். தடுத்து நிறுத்தி சொன்னார், கிருஷ்ணன் வந்துடுவான்ப்பா. எப்படிடா வருவான்? இந்த காளியன் எப்படி பிடிச்சுட்டு இருக்கான் பார். பகவான்ப்பா அப்படின்னா புரியாது.
பகவான்னா புரிஞ்சிடாது. அப்போ என்ன சொன்னார் பலராமன்னா, எத்தனை மகான்களுடைய ஆசீர்வாதம் நம்ம கிருஷ்ணனுக்கு இருக்கு, அந்த ஆசீர்வாதம் வீண் போகாது, கிருஷ்ணன் வந்துடுவான். மகான்கள் மேலே அதிகமான மதிப்பு கொண்ட நந்தகோபன் சாதுக்கள் கட்டாயம் இவனை ரட்சிப்பான் என்று பேசாமல் நின்றுட்டார். அப்போ அந்த சாதுக்கள் ரட்சிப்பார்னு சொன்ன அந்த சாதுக்களுக்கு மகிமை கொடுக்கணுமே. அதனால் பகவான் இத்தம் ச கோகுலமனன்யகதிம் நிரீக்ஷ்ய சஸ்திரீகுமாரம் அதிதுக்கிதம் ஆத்மஹேதோ ஆஜ்ஞாயமத்யவதவீம் அனுவர்த்தமானக ஸ்தித்வா முகூர்த்தமுததிஷ்டத் உரங்கபந்தாத். இப்படி கோபர்களும் சிறுவர்களும் கோகுலமே தன்னை கண்டு கலங்கிறத பார்த்த பகவான், இதுவரைக்கும் தான் ஒரு மனுஷனாக இருந்து இந்த காளியனுக்கு பயந்தா மாதிரி இருந்தோம். ஒரு க்ஷணத்தில் பகவான் தன்னுடைய பகவத்வத்தை வெளிப்படுத்துகிறான். தத் பிரத்யமானவபுஷா வெதிதாத்மபோகா त्यक्त्वोन्नमय्यकुपितः भुजङ्गः तस्थौ श्वशनरन्ध्रविशाम्बरीश स्तब्धे क्षणोल्मुखमुखो हरिवीक्षमानः. பகவான் அஷ்டாங்க யோகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறதுனால நல்லா குண்டாயிண்டே போகிறானான். அவன் அப்படி குண்டாயிண்டே போகும் பொழுது கிருஷ்ணன் அப்படி அவனை தன் சரீரத்தை அப்படி பெருத்துண்டே போகிறதுனால காளியனால் பிடிக்க முடியல, வேதனை வருது அவனுக்கு. அவனுக்கு பெருமூச்சு வேற வருது பகவானை பிடிக்க முடியாமல். அப்படி பகவானை பிடிக்க முடியாமல் இருக்கோமேன்னு அமுத்த முடியலையேன்ட்டு கவலை வந்து மூச்சு விடுறான். அதுலேருந்து விஷக்காற்று வெளியில் வருது. பகவான் என்ன பண்ணினான்னா, ஏவம் பரிபிரமஹதௌஜ சமுன்னதாம்சம் ஆனம்ய தத் பிரதுஷினஹ ஸ்வதிரூಢ ஆத்யஹ தன்மூர்த்தரத்ன நிகரஸ்பர்ஷாதி தாம்ரபாதாம்புஜஹ அகில கலாதி குருர்நனர்த்த பாதாம்புஜஹ அகில கலாதி குருர்நனர்த்த. பகவான் அதனுடைய அதனுடைய பிடியிலிருந்து பகவான் விலகி நழுவி வெளியில் வந்தான். வெளியில் வரும்பொழுது அது 100 தலையால் பகவான் அப்படி கொத்தறதுக்கு வருது. பகவான் அதுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காண்பிச்சுண்டு அது 100 தலையை அப்படி கொத்த அப்படி குனியும் பொழுது பகவான் அதனுடைய தலைக்கு மேலே ஏறினான். தலைக்கு மேலே ஏறி பகவான் நாட்டியம் ஆடுறான். நாட்டியம் ஆடுறது யாரு அப்படின்னா, அகில கலைகளுக்கும் குருவானவன் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று சொல்கிறோமே. சர்வ கலைகளுக்கும் குருவாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நாட்டியம் ஆடுறான். அந்த நாட்டியம் ஆடும் பொழுது தம் நர்த்து முஜ்ஜதமவேக்ஷ ததா ததீய கந்தர்வ சித்த சுரச்சாரண தேவவத்வஹ பிரீத்யாமிருதங்க பணவ ஆனகவாத்திய கீத புஷ்போபஹாரணுதுபிஹி சகசோபசேது. பகவான் அப்படி நாட்டியத்தை தொடங்கினதுமே உடனே கந்தர்வர்கள்லாம் ஆகாசத்துலேருந்து கானம் பாட ஆரம்பித்தா. சித்தர்கள்லாம் தேவர்கள் சாரணர்கள்லாம் ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷம் பண்ணுறா. தேவர்கள்லாம் மிருதங்கம் வாசிக்கிறா, வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறா. அப்சரஸ்கள்லாம் நாட்டியம் ஆடுறா பகவானோட. இப்படி பகவானோட சேர்ந்து அவர்கள்லாம் நாட்டியம் ஆடின்னு இருக்கா. ஆனந்தமாக இருக்கு. அப்படி 100 தலையிலையும் பகவான் நாட்டியம் ஆடுறானா. திமி 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 பதக்ருத நடனஹ தக்க 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 ரவயுத நடனஹ என்று பகவான் அப்படி நாட்டியம் ஆடும் பொழுது 100 தலையில் ஒரு தலையாவது மிச்சமாக இருக்குமான்னு தெரியல.
அப்படி ஒரு நாட்டியம் ஆடுறான். அப்படி நாட்டியம் ஆடும் பொழுது கண்கள்லாம் விழி பிதுங்கி வெளியில் வருது, ரத்தம் கக்கிறது காளியனுக்கு. ரத்தம் கக்கி தலை அப்படி தொங்க போட்டுண்டு மறுபடியும் தலையை தூக்குறான். பகவான் மறுபடியும் நாட்டியம் ஆடுறான். தச்சித்ரதாண்டவ விருக்ணபநாதவத்ரஹா ரக்தம் முகைருருவமன்றுபக்னகாத்ரஹா ஸ்மிருத்வா சராச்சரகுரும் புருஷம் புராணம் நாராயணம் தமரணம் மனசா ஜகாம. தன் தலையில் நாட்டியமாடக்கூடியது ஸ்ரீமன் நாராயணன் தான் என்கின்றது தெரியாம நாராயணான்னு சரணாகதி பண்றான். நாராயணான் சரணாகதி பண்றான். இவன் இப்படி உயிர் போறதை பார்த்த நாகபத்னிகள் ஸ்தோத்திரம் பண்ண வந்தா. ஞா யோகி தண்டா கிருதகில் விஷேஸ்மின் தவாவதார கல நிக்ரகாய ரிபோ சுதானாமபி துல்ய திருஷ்டேஹே தத்சேதமம் பலமேவானுசம்சன். கிருஷ்ணாவுனுடைய திரு அவதாரமே துஷ்டர்களை அடக்கிறதுக்கு தான், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் இந்த அவதாரம். நீ இவருக்கு தண்டனை கொடுத்தது சரிதான், நீ அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் தண்டனையை தரேன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டோம். அனுகிரகோஜம் பவத கிருதோகினோ தண்டோ சதாம் தே கலு கல்மஷாபஹ எத்தண்டசூகத்வம் அமுஷ்ய தேகினஹ க்ரோதோபி தேனுகிரக ஏவ சம்மதஹ. நீ கொடுக்கக்கூடிய தண்டனை துஷ்டர்களுடைய பாவத்தை போக்கக்கூடியது. அதனால எங்களுக்கு நீ அனுகிரகம்தான் பண்ணியிருக்க. மேலும் ந நாகபிருஷ்டம் ந சார்வபூமம் ந பாரமேஷ்டியம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீர புனர்பவம் வா வாஞ்சந்தி யத் பாதரஜ பிரபன்னாஹ. உன்னுடைய திருவடி மகரந்தத்தை அனுபவிச்சென்றிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைச்சாலும் இல்லை சார்வபூமன் அப்படின்னு லோகத்துக்கே ஏக சக்கரவர்த்திங்கிற பட்டம் கிடைச்சாலும், இல்லை பிரம்மலோகமே கிடைச்சாலும், இல்லை பாதாள லோகமே கிடைச்சாலும், இல்லைன்னா யோக சித்தீஹி அனிமா மகிமா லகிமா என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க சித்தியே கிடைச்சாலும், ஏன் வாஞ்சந்தி யத் பாதரஜ பிரபன்னாக அவர்களுக்கு மோட்சமே கிடைச்சாலும் உன் திருவடி மகரந்தத்தை அனுபவிக்கிறவர்கள் இது எது கிடைச்சாலும் இதை விட உன் திருவடியை விட இது முக்கியம்னு நினைக்க மாட்டா. அதனால சொல்றா, எவ்வளவு சௌக்கியங்கள் கிடைச்சாலும் பகவானுடைய திருவடியினுடைய சம்பந்தம் கிடைக்கிறது அது பெரும் பாக்கியம். அதனால சொல்றா, பூத மாத்திரேந்திரிய பிராண மனோபுத்தியாசயாத்மனே திரிகுணேனாபிமானேன கூடஸ்வாத்மானுபூதயே. பஞ்சபூதங்கள் அதனுடைய குணங்களாக இருக்கக்கூடிய சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் இருக்கக்கூடிய குணங்கள், கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5, மேலும் 10 பிராணன்கள், அந்த பிராணனுக்கு இருக்கக்கூடிய அபிமான தேவதைகள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம், இவை அனைத்திற்குமே அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன் பகவான் தான், நீ தான். ஆனால் நீ அந்தர்யாமியா இருந்திருந்தாலும் இவை அனைத்தையும் அடைந்த ஜீவன் நான் எனது அப்படிங்கிற ஒரு தேகாபிமானத்தினால உன்னுடைய சொரூபத்தை மறந்துடுறா. அதுக்கு காரணமும் உன்னுடைய மாயை தான். அப்படி உன் சொரூபத்தை நீ எப்படி மறைச்சிக்கிற அவளுக்கு காட்டாமல் இருக்கியோ உனக்கு ஒரு நமஸ்காரம். நம கிருஷ்ணாய ராமாய வசுதேவ சுதாய ச பிரத்யும்னாய நிருத்தாய சாத்வதாம் பதயே நமஹ. வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்த அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை
அர்ச்சாவதாரம் என்று இந்த மாதிரி 5 நிலைகளில் பகவான் சேவை கொடுக்கறான். அப்பேற்பட்ட 5 விஷயத்தில் நீ சேவை கொடுக்குற. அதுலேயும் விபவ திசையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக நீ அவதாரம் செய்து இப்படி ஒரு லீலையை நடத்துறிய, உனக்கு ஒரு நமஸ்காரம். மேலும் இப்படி உன்னை இவருடைய தலையில் நாட்டியம் ஆட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லலை. அபராத சகிருத்பத்ராம் சோடப்யஸ்வ பிரஜாகிருதா க்ஷந்து மர்ஹசி சாந்தாத்மன் மூடஸ்ய த்வாம் அஜானதா. கிருஷ்ணா, நீ நாட்டியம் ஆட வேண்டான்னு சொல்லலை. நீ இப்போ குரு நாட்டியம், பெரிய கடுமையான நாட்டியம் பண்ணுற. நீ நாட்டியம் ஆடினா அவருக்கு மூச்சே போயிடும் போல இருக்கு. ஒரு தலையாவது மிச்சம் இருக்க வேண்டாமா? அதனால் லகு நாட்டியம் ஆடு, அழகான நாட்டியம் ஆடுன்னு. கிருஷ்ணன் ஆடுறது எல்லாமே அழகு தான். இவளுக்கு அப்படி தோன்றது. அவன் பண்ணின அட்டகாசத்துக்கு அவனுக்கு அப்படி தான் நாட்டியம் ஆடணும். அதனால் ஒரு குழந்தை தப்பு பண்ணினா அப்பா எப்படி மன்னிச்சு விட்டுடுவாளோ அதுபோல் நீ மன்னிச்சு விட்டுடு. நீங்கள் என்ன சொல்கிறியோ நாங்கள் கேட்குறோம். எங்கே போகணும், எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்கிறியோ அதுபடி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பகவான் இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினதுனால காளியனை விட்டான். காளியன் மறுபடியும் தனக்கு பிராணன் ஆஸ்வாசப்படுத்தி பகவானை கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணினான். வயம் கலா சகோத்பத்தியா தாமசா தீர்க்கமன்யவஹ ஸ்வபாவோ துஸ்த்யஜோ நாத லோகானாம் யதசத்கிரஹ. தாமசா, நாங்கள்லாம் பிறவிலேயே தாமச குணமுடையவர்கள் கிருஷ்ணா. அதனால் கோபம் அதிகமாக இருக்கும். பிறருக்கு தீங்கு மட்டும்தான் செய்ய முடியும். லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுபாவத்தை விட முடியாது. அவரவர்களுக்கு என்ன சுபாவம் இருக்கோ அதுதான். அதனால் எங்களுடைய இந்த சுபாவமும் எங்களுடைய இந்த குணமும் சுபாவம் தான். அதனால் நீ என்ன போய் என்னை எங்கே இருக்க சொல்கிறியோ வசிக்க சொல்கிறியோ நான் அங்கே போயிடுறேன் என்று இவன் ஸ்தோத்திரம் பண்ணி இவன் சொன்னான், அனுக்கிரகம் நிக்கிரகம் வான். பகவானாகிய நீ பண்ணினது அனுக்கிரகம்தான். அனுக்கிரகம் பண்ணுறதுக்கும் எங்களை நிக்கிரகம் பண்ணுறதுக்கும் உனக்கு தான் உரிமை உண்டு என்று சொல்லி, நீ எது பண்ணினாலும் எங்களுக்கு க்ஷேமத்தை தான் செய்வ கிருஷ்ணா. இவ்வளவு நாள் நான் இப்படி செஞ்சதுக்கு என்னை மன்னிக்கணும் என்று சொல்லி தீபம் பகவான் உடனே சொன்னான், நீ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து உன் குடும்பத்தெல்லாம் எல்லாரையும் கலப்பிண்டு ரமணக தீபம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடு, உன்னுடைய சொந்த இடத்துக்கு. தீபம் ரமணகம் ஹித்வா ஹிரதமேதம் உபாஸ்திதா யத்பயாத் சுபர்ணஸ்துவாம் நாத்யான் மத் பாதலாஞ்சிதம். கருட பகவானுக்கு பயந்து தான் இந்த இடத்துல யமுனையில் இவன் வசிக்கிறான். அதனால் நீ அங்கே கிளம்பி போயிடு. ஏன் கருட பகவானுக்கு பயந்தான்னா, கருடன் பகவானுக்கு பாம்புகள்லாம் நித்தியம் பலி கொடுக்கணும், ஆகாரம். எல்லா பாம்புகளும் கொடுக்கும் பொழுது இந்த காளியன் மட்டும் தன் பல செருக்குனால அகம்பாவத்தினால பலியெல்லாம் இவன் சாப்பிட்டுடுறான், கருடனுக்கு கொடுக்காம. கருடனுக்கு கோபம் காளியனை அடிக்கிறதுக்கு வரும்பொழுது காளியன் தன் விஷ சக்தியை அனுப்புகிறான். கருடன் தன்னுடைய ரெக்கையினாலே அதை ஒரு தள்ளி தன் ரெக்கையினாலே காளியனை ஒரு அடி அடித்ததும் மயங்கி போன காளியன், இந்த கருடனோட இங்கே நாம் யுத்தம் பண்ண முடியாது, பலத்தை காட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு காளியன் யமுனை கரையில் குடிபுகுந்துட்டான். யமுனைக்குள்ளே சௌக்கியமாக குடும்பத்தை நடத்திண்டு குட்டியுமா குழந்தைகளோட துஷ்டகாரியம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பிருந்தாவனத்துக்கே எதுக்கு வந்தான்? பிருந்தாவனத்துக்கு எதுக்கு வந்தான் காளியன்? கிருஷ்ணர் வருவார், அவதாரம் பண்ணி யமுனையில் தரளம் பண்ணுவார், அவருக்கு பாத பூஜை பண்ணலாம், 2 புஷ்பம் போடலாம்,
என்று பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்தானான்னா. இருக்கிற பிராணிகளெல்லாம் அடித்து சாப்பிட்லாம்னு வந்து சௌக்கியமாக வாழலான்னு வந்தான். சௌக்கியமாக இருக்கலாம்னு வந்து துஷ்ட காரியங்களை செய்கிற அவனுக்கே என்ன பாக்கியம்னா ஒரு பூ போடலை கிருஷ்ணனுக்கு. ஆனால் அவனுக்கே 100 தலையிலையும் கிருஷ்ணர் நாட்டியம் ஆடிட்டார்னா இது என்ன பாக்கியம்னா இது அவன் பண்ணின புண்ணியம் இல்லை, பிருந்தாவனத்தினுடைய மகிமன். பிருந்தாவனத்தில் நாமும் போய் இப்படி ஒரு ஓரத்தில் உட்காந்துன்னு ஒரு ரூம் எடுத்துண்டு நித்தியம் சாப்பிட்றது தூங்கிறது சாப்பிட்றது தூங்கிறது இது ரெண்டையும் பண்ணிட்டு இருந்தாலே நம்மாத்து கதவை தட்டி கிருஷ்ணனே வந்து காட்சி கொடுத்துருவான். பிருந்தாவனத்துக்கு அவ்வளோ மகிமை. அதனால் பகவான் சொன்னால் அந்த உன்னுடைய ரமணக்க தீபத்துக்கே போயிடு, இனி உன்னை கருடன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா என் திருவடியினுடைய அச்சு உன்னுடைய தலையில் விழுந்ததுனால இனிமேல் கருடன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று சொல்லி அதன் பிறகு அந்த தீர்த்தங்களை காளியன் கிளம்பி போனதும் அந்த தீர்த்தங்களெல்லாம் சுத்தம் பண்ணி பகவான் இந்த தேவர்கள் அப்சரஸ்கள்லாம் வந்தாலே அவர்களாம் நிறைய ஆபரணங்கள் கொண்டு வந்தா, ரத்தினங்கள்லாம் அதெல்லாம் பகவான் எடுத்துன்னு வந்து யசோத நந்தகோபுரத்தில் ஒப்படைச்சான். இப்படி காளியனுடைய கொட்டத்தை அடைக்கிறான்னதுமே பகவான் இதுபோல் நித்தியம் இப்படி ஒரு லீலை பண்ணுறான், என் பையன் எப்பேற்பட்ட மகிமை உடையவன் யசோத சந்தோஷப்பட்டா. பகவானுடைய இந்த லீலைகளை சுகபிரம்ம முனிவர் தன்னுடைய இந்த காளியல் நர்த்தனம்ங்கிற லீலையை முடித்து அன்றைய இரவு சாயங்காலம் நேரமானதுனால அங்கே யமுனைக்கரையில் தங்கிட்டு இருந்தா. அப்படி தங்கின்னு இருக்கும் பொழுது திடீர்னு நெருப்பு நாலா பக்கமும் வந்துடுத்து. எல்லாரும் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி காப்பாற்றணும் கிருஷ்ணான்னு சொன்னதும் அத்தனை பேரையும் கண்ணை மூட சொல்லி ஒரு க்ஷணத்தில் அந்த நெருப்புலேருந்து அத்தனை பேரையும் வெளியில் கொண்டு வந்து வச்சு அத்தனை நெருப்பையும் பகவான் எடுத்து முழுங்கினான் என்று தாவாக்னி மோச்சனம் அப்படின்னு அந்த அக்னியையே பகவான் முழுங்கினான்னு சொல்லி இதெல்லாம் இப்படி ஒரு லீலைகளை பண்ணக்கூடியவன் சாமானிய மனுஷன் இல்லை, பகவான் தான் என்று சுகபிரம்ம முனிவர் இந்த காளிய நர்த்தனம் தாவாக்னி மோச்சனம் என்கின்ற 2 லீலைகளை சொல்லி அதுக்கப்புறம் வரக்கூடிய லீலைகளெல்லாம் சொல்கிறார். அந்த லீலைகளெல்லாம் நாளையினுடைய உபன்யாசத்தில் நாம் சிரவணம் பண்ணலாம். இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.